கோவையில் பங்குச்சந்தை முதலீடு என்ற பெயரில் தொழிலதிபரிடம் 50 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய கும்பல் சிக்கியுள்ளது. கோவை கணபதி KRG நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 51 வயது ஜோஜு மேத்யூ. தொழிலதிபரான இவர் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவரது செல்போன் எண்ணை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் ஒருவர் இணைத்துள்ளார். குழுவில் இணைத்தவர் தன்னை பிரபல தொழில் நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் என கூறி அறிமுகமாகியுள்ளார். மேலும் இக்குழுவில் இருந்த தனியார் வங்கி உதவி மேலாளரான 32 வயது நித்யா மற்றும் சிவகுமார் குமரேசன் ஆகியோர் பின்ஃபண்ட் என்ற நிறுவனத்தில் ஜோஜு மேத்யூவை முதலீடு செய்யுமாறு தொடர்ந்து வற்புறுத்தி வந்தனர். இந்நிறுவனம் தொடர்பாக போலியான ஆவணங்களை காட்டி அதிக லாபம் தரும் நிறுவனம் என கூறி வந்த நிலையில் இதனை உண்மை என நம்பி ஜோஜு மேத்யூ பல தவணைகளில் 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். ஆனால் அவர்கள் கூறியது போல எந்த லாபமும் வராததால் சந்தேகமடைந்தவர் முதலீடு செய்த பணத்தை திருப்பி கேட்டபோது கூடுதல் பணம் செலுத்தினால் மட்டுமே முதலீடு செய்த பணத்தை எடுக்க முடியும் என தெரிவித்தனர். அவர்கள் மோசடியில் ஈடுபடுவதை உணர்ந்த ஜோஜு மேத்யூ மேலும் பணத்தை முதலீடு செய்யாமல் கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நிறுவனங்கள் பெயரில் போலியான ஆவணங்களை உருவாக்கி அதன் மூலம் பலரை மோசடியாக ஏமாற்றி வந்த கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த சிவகுமார், ஹொசூரைச் சேர்ந்த குமரேசன், தனியார் வங்கி உதவி மேலாளர் நித்யா ஆகிய மூவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 66 பேரிடம் இதேபோல ஏமாற்றி 90 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்த 5 செல்போன்கள், 9 சிம் கார்டுகள், 25 ATM கார்டுகள், 23 பாஸ்புக்குகள், 62 காசோலைகள், 3 ரப்பர் ஸ்டாம்ப், யூபில் புத்தகம் ஆகிய பொருட்களை பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.